வணக்கம். ருசியான சத்தான ஆயில் இல்லாத பிடி கொழுக்கட்டை. இது டின்னருக்கு ஏற்ற டிஃபன். நாம் செஞ்சு சாப்பிட்லாமா? அதுக்கு தேவையான பொருட்கள்: பச்சரிசி 2 கப், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் மிளகு ஜீரகம், 1 ஸ்பூன் துவரம்பருப்பு. இவற்றையெல்லாம் கரகரப்பாக மிக்சியில் அரைத்து எடுத்துக்கோங்க. 1 மூடி தேங்காய் திருகி வச்சுக்கோங்க. சிறிதளவு கருவேப்பிலையும் எடுத்துக்கோங்க. கனமான வாணலி அல்லது தவலையில் 1.5 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு வெடித்ததுக்கப்புறம் 3-4 சிகப்பு மிளகாய் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் போட்டு கருவேப்பிலை, தேங்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. 2.5 கப் தண்ணீர் விட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா இந்த தண்ணியை கொதிக்க விடுங்க. நல்லா தளன்னு கொதிக்கும்போது மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த பொடியை போட்டு நல்லா கட்டி தட்டாமல் கிளறுங்க. இப்போது அரை வேக்காடு வெந்திருக்கான்னு பாருங்கள். அரை வேக்காடு வெந்ததும் அதை தட்டில் கொட்டி நல்லா ஆற விடுங்க. ஆற விட்டுட்டு பின்னதுமா நல்லா கிளறி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. அதுக்கு தான் கிளற சொல்கிறோம். அது கிளறின பிறகு உங்கள் கையால் உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி, பெருசாக வேணும்னா பெரிய உருண்டை, சின்னதாக வேணும்னா சின்னதாக உருண்டை, அந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்து உங்கள் இட்லி தட்டோட ஸ்பேஸுக்கு ஏற்ற மாதிரி 2-2ஆவோ 1-1ஆவோ வச்சு இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த டிஷ் நைட்டில் சாப்பிட்றதுக்கு நல்லது. ஏன்னா நைட்டில் தூங்கும்போது பெரியவங்களாம் இருந்தால் கூட செரிக்கலை, எண்ணெயாக இருக்குது அப்படிலாம் சொல்லாமல் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். இதனால தான் இந்த டிஷ்ஷு நைட்டில் சாப்பிட்றதுக்கு உகந்தது அப்படின்னு நான் குறிப்பிட்டு சொல்கிறேன். இப்போது இட்லி பானையில் இதை வச்சிங்கன்னா மேக்ஸிமம் 5 to 7 மினிட்ஸ்க்குள்ளே வெந்துடும். ஏன்னா நம்ம முன்னாடியே கொதிக்கிற தண்ணியில் கொட்டி கிண்டி வேக வச்சு எடுத்து வச்சுட்டோம் இல்லையா? இப்போது வெந்து எடுத்திங்கன்னா உங்கள் முன்னாடி பிடி கொழுக்கட்டை தயார். எந்த சட்னி தொட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். நன்றி.